Good morning, students. Next example 2.6. Find the HCF of 396, 504 and 636. இந்த மூணு வேல்யூக்கு highest common factor find out பண்ண சொல்லிருக்காங்க. First two numbers மட்டும் நம்ம எடுத்து அதுக்கு என்ன HCF வருதுன்னு செக் பண்ணுவோம். வர்ற ஆன்சர்ல இருந்து அடுத்து வந்த ஆன்சருக்கும் லாஸ்ட் நம்பருக்கும் HCF கண்டுபிடிப்போம். அந்த ஃபைனல் ஆன்சர் தான் மூணு நம்பருக்குரிய HCF. சரியா? இப்போ முதல் ரெண்டு நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம். Let find the HCF of 396 and 504. இதுல largest value A ஆவும் smallest value B ஆவும் எடுத்துக்கோங்க by using Euclid's division algorithm. A equal to BQ plus R, 0 less than or equal to R less than B. சரியா? இப்போ இதுல largest value 504 இருக்கா, அதை A value கன்சிடர் பண்ணிக்கோங்க. B value 396. கோஷன்ட் வந்து 1 டைம் தான் நமக்கு டிவைட் ஆகும். ரிமைண்டர் என்னன்னு செக் பண்ணுவோம். இப்போ 504ல 396 போச்சுன்னா நமக்கு பேலன்ஸ் 104 108. ஸோ 108 ரிமைண்டர் இருக்கு. ரிமைண்டர் 0 வர வரை இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைசர் பிளேஸ்ல இருக்கிறது டிவிடெண்ட்ல வந்துடும். டிவைசர் பிளேஸ்ல இருக்கிறது டிவிடெண்ட்ல வந்துடும் 396. அதே மாதிரி இந்த ரிமைண்டர் பிளேஸ்ல இருந்தது டிவைசருக்கு வந்துடும் 108. இப்போ 396ல 108 3 டைம் போகுமா? 4 டைம்னா மோர் தென் 400 ஆயிடும். 3 டைம்னா நமக்கு 324 நினைக்கிறேன். 396ல 324 போச்சுன்னா பேலன்ஸ் வந்து 272. ஓகேவா? இன்னும் 0 நமக்கு அப்டேன் ஆகல. அப்ப என்ன பண்ணணும்? இந்த டிவைசரை வந்து டிவிடெண்ட்ல எழுதிக்கோங்க. அதே மாதிரி ரிமைண்டரை டிவைசர்ல எழுதிக்கோங்க. பாருங்க 108ல 72 எத்தனை தடவை டிவைட் ஆகும்? 1 டைம். பேலன்ஸ் ரிமைண்டர் என்ன இருக்கும் பாருங்க. 72னா நமக்கு 20 28 36. இப்போ திரும்ப 0 வரல. ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. டிவைசர் வந்து டிவிடெண்ட் பிளேஸ்ல வந்துடும். ரிமைண்டர் வந்து டிவைசர் பிளேஸ்ல வந்துடும். செக் பண்ணுங்க. 72ல 36 வந்து 2 டைம் இருக்கும். 236 ஆர் 72. ரிமைண்டர் 0. நமக்கு எப்போ 0ன்றது அப்டைன் ஆகுதோ அதோட அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டு HCF எடுத்து எழுதிடலாம். HCF of 396 and 504. இங்கே இதுதான் நமக்கு HCF. 36 is 36. இப்போ நமக்கு கிடைச்ச HCF ஆன்சர் இருக்கு இல்லையா, அந்த நம்பருக்கும் கடைசியா ஒரு நம்பர் பேலன்ஸ் இருக்கு இல்லையா கொஸ்டின்ல, அந்த நம்பருக்கும் HCF அடுத்த ஸ்டெப்ல கண்டுபிடிக்கணும். Now find HCF of 36 and 636. பாத்துருவோமா? பாருங்க. A equal to BQ plus R, 0 less than or equal to R less than B. லார்ஜஸ்ட் வேல்யூவா ஏவா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 636 ஏவாவும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ பியாவும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. Q எவ்வளோ, ரிமைண்டர் எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். 636 36 டேபிளில் டிவைட் பண்ண போகிறோம். 636 36 டேபிளில் டிவைட் பண்ண போகிறோம். 2 டைம் போட்டோம்னா 72 வந்துடும் இல்லையா. 36 13ல 6 போச்சுன்னா நமக்கு 7, 5ல 3 போச்சுன்னா 2. இங்க 8 டைம் போடுவோமா? 8 3s are 24, 240, 8 6 are 48. 7 டைம் தான் போகுமா? 7 டைம் போட்டா என்ன வருதுன்னு பாருங்க. 7 3s are 21, 7 6 are 42. 252. பேலன்ஸ் வந்து 4, 7ல 5 போச்சுன்னா 2. இப்போ 17. கோஷன்ட் வந்து 17, ரிமைண்டர் வந்து 24. இப்போ நமக்கு 0 வரல. அப்போ ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. இந்த டிவைசர் பிளேஸ்ல இருக்கிறது டிவிடெண்ட்ல வந்துடும். அதே மாதிரி நமக்கு இங்க ரிமைண்டர்ல இருந்தது டிவைசர்ல வந்துடும். பாருங்க 36ல 24 1 டைம் டிவைட் ஆகும். பேலன்ஸ் நமக்கு 12 இருக்கும்.
திரும்ப 0 வரல, ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்க. இந்த டிவைசர் பிளேஸில் இருக்கிறது டிவிடெண்ட்ல வந்துடும், இந்த ரிமைண்டர் பிளேஸில் இருக்கிறது டிவைசருக்கு வந்துடும். 24ல் 12 2 டைம் இருக்கும், பேலன்ஸ் 0. அப்போ ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் நமக்கு HCF. என்ன சொல்லலாம்? therefore HCF of 36 and 636 is 12. Hence HCF of 396, 504, 636 is 12. அப்போ அந்த 3 நம்பருக்கும் HCF ஆன்சர் வந்து 12. இதோட அந்த சம் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ.